சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர இறைவாக்கினர்கள் வேறெங்கும் மதிப்பு பெறுவர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 54 58 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து பல உவமைகள் வாயிலாக இறையரசை பற்றி விளக்கிய பிறகு தம்முடைய சொந்த ஊரான நாசரேத்திற்கு சென்று நற்செய்தியை போதிக்க முனைகின்றார். ஆனால் அவரை அங்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். அவருடைய ஞானத்தையும் அறிவையும் கண்டு வியப்படைகின்றார்கள். இவர் தச்சரின் மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாவாச்சே, இவருடைய சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியுமே என்று அவருடைய பின்புலத்தை ஆராய்கிறார்கள் ஒழிய அவர் செய்த வல்லமையும் அவர் ஆற்றிய செயல்களையும் யாரும் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் இயேசு அங்கு பல புதுமைகளை செய்யவில்லை. அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டு ஆச்சரியப்படுகின்றார். சொந்த ஊரிலே எவ்வாறு இருக்கின்றதே, ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்களே என்று. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாமும் சிந்திப்போம். நமக்கு சில நேரங்களிலே யாராவது நல்லது செய்தால் அவருடைய பின்புலத்தை ஆராய்ந்து அவர்களுக்கு வேண்டிய நற்பெயரை கெடுக்க முற்படுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் நாமும் அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம், அன்பு செய்வோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். எப்பொழுது நம்பிக்கை பிறக்கின்றதோ அங்கே அன்பும் அரவணைப்பும் இருக்கும். இறைவன் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.